முருகப்பெருமானின் தீவிரமான பெண் பக்தை ஒருத்தை நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியமின்றி தவித்தாளாம். தினசரி ரத்னகிரியில் குடிகொண்டிருக்கும் முருகனை தரிசித்து தனக்கு குழந்தை வரம் தரும்படி மனமுருகி வேண்டி நின்றாளாம். ஒரு நாள் அவள் தனிமையில் யாருமில்லாத வேளையில் ரத்னகிரிக்கு வந்து முருகனை நீண்ட நேரமாக வணங்கி தன்னுடைய குறையையும் சொல்லி கண்ணீர் வடித்துவிட்டு சுவாமியை வலம் வந்து கொண்டிருந்தாளாம். அப்பொழுது அங்கு வந்து ஆடு மேய்க்கும் சிறுவன் ஒருத்தன் அவரிடம் அழுவதற்கான காரணத்தை கேட்டானாம். தனக்கு குழந்தை பாக்கியம் இல்லாததை கூறி வருந்தினாளாம். பொறுமையுடன் கேட்ட அந்த சிறுவன் கோவிலில் இருந்த விபூதியை எடுத்து அவளின் கையில் கொடுத்துவிட்டு சுவாமியை பக்தியுடன் வலம் வரும்படி சொன்னானாம். அதன்படி அந்த பக்தையும் விபூதியை பெற்றுக்கொண்டு ஒருமுறை சுவாமியை வலம் வந்து தன்னிடம் விபூதி தந்த அந்த சிறுவனை காணாது அதிர்ந்தாளாம். இந்த சம்பவம் நிகழ்ந்த சில தினங்களிலேயே அந்த பெண்ணும் கருவுற்றாளாம். அதன் பின்னரே அவரிடம் ஆடு மேய்க்கும் சிறுவனாக வந்து பேசியது முருகப்பெருமான் தான் என்று அறிந்து கொண்டாளாம். முருகனே நேரில் வந்து பெண் பக்தைக்காக அருள் புரிந்த இந்த அற்புதம் நிகழ்த்திய திரு ரத்னகிரி